Hey, hello. This is Geetanjali from Design Loft. நம்ம டிசைன் லாஃப்ட்ல ஒரு நியூவா ஒரு பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். லெட்ஸ் டாக் சூவிங் வித் டேம். ஸோ எதுக்காக இந்த பாட்காஸ்ட், எதை பத்திலாம் நம்ம பேச போறோம், என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போறோம்ன்றது நம்ம டேம் கிட்ட கேட்டு நம்ம எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஹலோ, நான் தாமரை. நம்மளோட சூவிங் பாட்காஸ்ட்ல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. சூவிங்க பத்தி இன்னும் நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. நான் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எனக்கு தைக்கும் போது இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இங்க எடுத்து எலாபரேட்டடா அதை பத்தி பேச போறோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு இது ப்ரொசீஜர்னு நிறைய இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு காலேஜ்ல போய் நம்ம வந்து ஃபேஷன் படிக்கும் போது எல்லாமே நம்ம வந்து ப்ரொசீஜர் படி படிப்போம். எதுக்காக நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம், ஒரு ட்ரெஸ்ஸஸ் வந்து யாருக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் போடணும், எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், எப்படி வந்து டிசைன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து நம்ம கொண்டு போவோம். ஸோ அது எல்லாமே இப்ப நம்ம இந்த வேர்ல்ட்ல நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே நம்ம அதை ரொம்ப டீடைல்டா கொண்டு போகலாம். எல்லாருக்குமே இதை வந்து நமக்கு இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுனாலதான் வந்துட்டு இந்த பாட்காஸ்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம எல்லா டீடைல்ஸ பத்தியும் வரக்கூடிய எல்லா டவுட்ஸ பத்தியுமே நம்ம இங்க வந்து எலாபரேட்டடா பேசிக்க போறோம். அந்த எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும், எப்படி வந்து நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம், இன்னும் அதை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம இதுல ரொம்ப கிளியரா பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த பாட்காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நியூ ஜானர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ யாருக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் சூவிங் பத்தி இருந்தாலும் உங்களோட டீடைல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. லெட்ஸ் டாக் சூவிங் வித் டேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் பிளவுசஸ் பத்தி. பிளவுசஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ் இருக்கு, 3 டாட், பிரின்சஸ் கட். ஸோ அதை பத்தியான டீடைல், அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா நம்ம டேம் கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அதோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி லெட்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண போறோம். நம்ம சூவிங்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, வெல்கம் டேம். இன்னைக்கு நம்ம நிறைய பேச போறோம். இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ் இருக்கு. பிரின்சஸ் கட், 3 டாட், 4 டாட் அண்ட் கட்டோரி பிளவுசஸ். கட்டோரின்றது இங்க நம்மளுக்கு புதுசான ஒரு விஷயம். இப்போதைக்கு அது கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அதை பத்தி டீடைல்டா எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம இப்போ பிளவுசஸ் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அஸ் யூ செட், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது 3 டாட் பிளவுஸ் பத்தி பார்க்கலாம். 3 டாட் பிளவுஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறீங்கன்னா, 3 டாட் பிளவுஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு பட்டி ஷேப் கீழே வந்திருக்கும். மேல வந்து நம்ம 3 டாட் பிளவுஸ் 3 டாட்ஸ் வந்து பிடிச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த கப்போட ஷேப்புக்கு, நம்மளோட பிரஸ்டோட ஷேப்பை கவர் பண்றதுக்கு அந்த கப் ஷேப் அது வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். கீழே அந்த பட்டி ஷேப் இருக்கும். இந்த பட்டி ஷேப் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, நமக்கு நம்மளோட ஷேப்பை இது கொஞ்சம் எலிவேட் பண்ணி கீழே ஃபிளாட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். மெயினா என்ன பாடி டைப் இந்த பிளவுசஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் சாகி பிரஸ்ட் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் இந்த மாதிரி கீழே பட்டி இருக்கிற மாதிரியான பிளவுசஸ் யூஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஷேப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணி அது காமிக்கும். அதனாலதான் இது வந்து ரொம்ப ஓல்டன் டைப்ல இருந்து இந்த பிளவுசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டில் இட்ஸ் வெரி சக்சஸ்ஃபுல். பிகாஸ் அதை வந்து நம்மளோட பாடி டைப் வந்து மேக்சிமம் ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரஸ்டோட ஷேப் வந்து கொஞ்சம் சேக் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான டைம்ல எல்லாம் இந்த பிளவுசஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். ஷேப்பை பெட்டர் பண்ணி காமிக்கும். அதனால நம்ம வந்து இந்த 3 டாட் பிளவுசஸை யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் வந்து நம்மளோட பிரின்சஸ் கட் பிளவுஸ். பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து எப்ப யூஸ் பண்ணிக்கலாம், யாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பிரின்சஸ் கட் பிளவுஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். கொஞ்சம் யங் கேர்ள்ஸா இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த பிரின்சஸ் கட் பிளவுஸ் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். பிகாஸ் அந்த பிளவுஸ்ல வந்து நீங்க டிரான்ஸ்பரண்ட் சாரீஸ் போடுறீங்களா, ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு பேக் ஓப்பன் வச்சு போடுறீங்களா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பேட் வச்சு தைக்கிறதுக்கு இது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். அதே மாதிரி சின்ன பிரஸ்ட் இருக்கிற பர்சனா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க 3 டாட் பிளவுஸ்ல உங்களோட வெயிஸ்ட் போர்ஷன் எப்பவுமே ரொம்ப ஃபிட்டா நம்ம எடுக்கணும். ரொம்ப டைட்டா அந்த மெஷர்மெண்ட் எடுத்துருக்கணும். அப்பதான் பிளவுஸ் வந்து உங்களுக்கு நீங்க த்ரூ அவுட் த டே போட்டுட்டு இருக்கும் போது அது மேல ஏறாது, கீழே சுருளாம இருக்கும். ஆனா பிரின்சஸ் கட் பிளவுஸ்க்கு வரும்போது நீங்க அவ்வளவு ஃபிட்டடா போடணும்ன்ற அவசியம் கிடையாது. அதோட அந்த டாட்டோட ஷேப்புக்கே இருக்கிற ஒரு பியூட்டி என்னன்னு சொல்லி பார்த்தா, உங்களோட பாடியில போட்டுட்டு இருக்கும் போது அது வந்து சட்டுன்னு உங்களுக்கு மேல தூக்கிடாது, கீழே வந்து சுருண்டு போகாது. அதனால பிரின்சஸ் கட் பிளவுஸ் போடும்போது நீங்க கீழே இருக்க வெயிஸ்ட் போர்ஷனை ரொம்ப பாடி ஹக்கிங்கா ரொம்ப டைட்டா போடணும்ன்றது இல்லாம ஒரு கம்ஃபர்டபுள் மெஷர்மெண்ட்டுக்கே உங்களால வெயிஸ்ட போட்டுக்க முடியும்.
அதனாலதான் யங் கேர்ள்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் யூஸ் பண்றவங்க, ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுறவங்க, நியூவா சாரி கட்டுறவங்க எல்லாருக்குமே பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து நம்ம ரொம்ப சஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதே போல இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியா நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்குமே அதேதான். அது கொஞ்சம் நீங்க ஒன் பிளீட்ல சாரி கட்டுவீங்க, டிரான்ஸ்பரண்ட் சாரீஸ் கட்டுவீங்க, நெட் சாரீஸ் கட்டுவீங்க, இல்ல வந்து இந்த மாதிரி ஆர்கான்சா சாரீஸ் கட்டுவீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த பிரின்சஸ் கட் பிளவுஸ் யூஸ் பண்ணிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா கட்டோரி பிளவுஸ். இந்த கட்டோரி பிளவுஸ் யார் யூஸ் பண்ணிக்கலாம், எப்ப யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு அது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கட்டோரி பிளவுஸும் 3 டாட் பிளவுஸும் இட்ஸ் லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான். பிகாஸ் கட்டோரி பிளவுஸும் 3 டாட் பிளவுஸும் உங்களுக்கு ஒரே மாதிரியான ஃபிட்டிங் தான் வரும். அதோட கட்ஸ்ல வந்து வரக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இதுல நம்மளோட கப் ஷேப்பை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீ வந்து இன்னும் கம்ஃபர்டபுள் ஆக்குறதுக்காக நம்மளோட கப் போர்ஷன்ல மட்டும் நம்ம தனியா அதை கட் பண்ணி அதை மட்டும் நம்ம வந்து வேற ஒரு அதே ஃபேப்ரிக்ல நல்ல டயகுனல்ல வச்சு போடுவீங்க. ஜென்ரலாவே உங்களோட துணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கிரைன், அதுக்கப்புறம் வந்து ஹரிசானல், இல்ல வார்ப் வெஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். லென்த் வைஸ்ல துணியை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு துணி ஸ்ட்ரெச் ஆகாது. அதே வித் வைஸ்ல துணி இழுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நீங்க டயகுனலா வச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகி கொடுக்கும். அதுதான் நம்ம கிராஸ் கட் பிளவுசஸ் அப்படின்ட்டு சொல்றது. கிராஸ் கட் பிளவுஸ் எதுக்காக அப்படின்னா நீங்க போட போற பேட்டர்னே ஸ்ட்ரெயிட்டா போடாம கொஞ்சம் டில் பண்ணி கிராஸ்ல வச்சுப்பீங்க. கிராஸ்ல வச்சு நீங்க பேட்டர்ன் போட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு அது துணி நல்லா இழுத்து கொடுக்கும். அப்ப நம்மளோட கப் போர்ஷன்ல நம்மளோட பிரஷ் ஷேப்க்கு ஏத்த மாதிரி துணி நல்லா எலாங்கேட் ஆகி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நல்லா ப்ராப்பரா இருக்கும். போட்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து துணி என்னதான் நீங்க ட்ரெஸ் வந்து ஃபிட்டிங்கா போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கிராஸ் கட்ல பிளவுசஸ் நம்ம போடும்போது நமக்கு அந்த பிளவுஸ் என்ன ஆகும், நல்லா ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். அதனாலதான் நம்ம கட்டோரியில வந்து இந்த மாதிரி கப் ஷேப்க்கு மட்டும் தனியா கட் பண்ணி அந்த துணியை கிராஸ் கட்ல போட்டு நீங்க டாட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து நீங்க அதை தைக்கும் போது உங்களுக்கு அது ஃப்ரண்ட்ல ரொம்ப நல்ல ஃபிட்டிங்கை கொடுக்கும். செகண்ட்லி பின்னாடி நீங்க நல்ல டீப் கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நான் லோ கட் வச்சு போடுவேன். எனக்கு வந்து பிளவுஸ் வந்து எனக்கு மேல இருக்கிறதுலாம் பிடிக்காது, எனக்கு நல்ல டீப் நெக் இருக்கிற பிளவுசஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற பர்சனா இருக்கிறாங்க. பட் எனக்கு கொஞ்சம் வந்து ஹெவி பஸ்ட், என்னோட பிரஸ்டே வந்து கொஞ்சம் பெரிய பிரஸ்டா இருந்துச்சு அப்ப நீங்க பேட் வச்சு யூஸ் பண்ண முடியாது. நீங்க டீப் கட் வந்து பிளவுஸ் போடுறீங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், பின்னாடி பிரா வந்து விசிபிள் ஆகும். பிரா விசிபிள் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து அசிங்கமா இருக்கும், அது உங்களுக்கு பிரசன்டபிளா இருக்காதுன்றதுனால அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பேடட் பிளவுஸ் யூஸ் பண்ணிப்போம். பேடு வச்சு நீங்க பிளவுஸ் போடுவீங்க, அப்ப நீங்க வந்து பிராவை அவாய்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி நீங்க டீப் நெக் கட் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பிரா தெரியாம இருக்கும். பட் ஹெவி பஸ்டட் பர்சனா இருந்தாங்கன்னா அப்போ பேடு வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது, ஏற்கனவே பஸ்ட் பெருசா இருக்கும். அதோட நீங்க பேடும் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா வந்து உங்களுக்கு வந்து அந்த லுக் கொடுக்கும். அந்த மாதிரி பர்சனுக்கு நீங்க இந்த கட்டோரி பிளவுசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மினிமைசர் மாதிரியே இருக்கும். நம்ம கப் ஷேப்பையும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி கிராஸ் கட்ல போட்டுருவோம். ஸோ அவங்களுக்கு கப் ஷேப்பும் ரொம்ப நல்ல ஃபிட்டிங் இருக்கும். கீழே நீங்க நல்ல டீப் கட் கொடுத்துக்கலாம், ஏன்னா நீங்க பிராவே அவாய்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். பிரா கொடுக்கக்கூடிய ஃபிட்டிங்க உங்களுக்கு அந்த பிளவுஸே கொடுத்துரும். அதனால அந்த கட்டோரி பிளவுசஸ் வந்து ஹெவி பஸ்டட் இருக்கிறவங்க, டீப் நெக் போடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பிளவுஸ்ல தெரிஞ்சுக்கிறது நிறைய டீடைல்டு கீ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் அண்ட் நெக் ஷேப். நெக் டெப்த் ஆகும் போது ஷோல்டர் ட்ராப் வரும், அண்ட் ஃபிட்டிங் ஒழுங்கா வரலனாலும் ஷோல்டர் ட்ராப் ஆகும். ஸோ அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா பிளவுஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபிட்டிங் இஸ் அ வெரி கீ பாயிண்ட். உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாதான் நம்மளால அந்த பிளவுஸே வந்து போட முடியும். நீங்க இது ஏதோ ஒரு ஷார்ட் குர்த்தி போடுறீங்க, ஏதோ ஒரு ஷர்ட் போடுறீங்க, ஒரு குர்த்தி ஒரு கமீஸ் எதுவும் போடுறீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு அதுல பெரிய இஷ்யூ இல்ல, அது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டடாவே நீங்க போட்டுக்கலாம். பட் இட் கம்ஸ் டு பிளவுஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாதான் நீங்க ரொம்பவே உங்களுக்கு அந்த டே ஃபுல்லா உங்களால அதை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். நமக்கு பாக்குறதுக்கும் அது வந்து பிரசன்டபிளா இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. இப்ப நீங்க ஷோல்டர் வந்து எடுக்க போறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க பேட்டர்ன் போடும்போது அந்த ஷோல்டரும் நெக்கும் கனெக்டட். உங்களோட நெக் போர்ஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து அந்த ஷோல்டரோட கால்குலேஷனே அங்க வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து நெக் டீப்பா போறேன்
அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அப்ப என்னோட ஷோல்டருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, என்னோட ட்ரெஸ் இப்படி இருக்கு. இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல எனக்கு இங்க வந்து பேக் வந்து ஹை நெக்கா இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்ப நான் இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும் போது எனக்கு இந்த ஷோல்டர் விட்டு கீழே இறங்காது. இதுவே எனக்கு வந்து டீப் நெக் இருக்கிற ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா நான் அதை போட்டு இப்படி இழுத்தேன்னா என்னோட நெக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஷோல்டர் விட்டு கீழே இறங்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக் எவ்வளவு டீப் போகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஷோல்டர்ல ரெடியூஸ் பண்ணுவோம். சோ நீங்க ஷோல்டரை ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில வைக்கும் போது அந்த நெக் எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் நம்ம ஷோல்டர்ல கம்மி பண்ணிருக்கனால ஷோல்டர் விட்டு கீழே இறங்காம அது ஷோல்டர்ல வந்து ஸ்டாப் ஆகும். சோ ஒரு நெக்குக்கும் எவ்வளவு கம்மி பண்ணணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி நீங்க ஷோல்டர்ல ரெடியூஸ் பண்ணி அந்த நெக்கோட மெஷர்மெண்ட் வைக்கணும். இல்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஷோல்டர் ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, நான் வந்து எனக்கு வந்து ஆனா எனக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் கரெக்டா வேணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்னா 2 நெக்ல ஏதாவது ஒரு நெக் பேலன்சிங் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒண்ணு உங்களோட ஃப்ரண்ட் நெக் நீங்க ஹையா வச்சுட்டு பேக் நெக் டீப் ஆக்கிக்கோங்க, இல்லையா பேக் நெக் ஹையா வச்சு ஃப்ரண்ட் நெக் டீப் ஆக்கிக்கோங்க. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பேலன்சிங்ல இருந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு கீழே வந்து இறங்காது. பட் உங்களுக்கு 2 நெக்குமே நீங்க டீப்பா போறீங்கன்னா மேண்டேட்ரியா நீங்க ஷோல்டர்ல மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உங்களோட பேட்டர்ன் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்ல கரெக்ட், ஷோல்டர்ல கரெக்டா அந்த துணி வந்து நிக்கும். செகண்ட்லி ஃபிட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமானது உங்களுக்கு இங்க ஆமோல்ல வந்து ஃபிட்டிங் வந்து எனக்கு இஷ்யூ வருது, எனக்கு இந்த இடத்துல ரொம்ப லூஸ் வருது, எனக்கு இதை போட்டா இந்த இடத்துல பிளாட்டா இல்ல, எனக்கு ஸ்லீவும் பாடிக்கும் வந்து இருக்கிற இடத்துல லூஸ் வருது அப்படின்னு இருக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணு உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ல லூஸ் இருக்கா பாடியில லூஸ் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப எனக்கு வந்து என்னோட ஸ்லீவ் சரியா இருக்கு, என்னோட ஸ்லீவ்ல எந்த லூஸும் இல்லை, ஆனா என்னோட பாடியில மட்டும் இங்க லூஸ் வருதுன்னு இருந்துச்சுன்னா அப்போ நீங்க செக் பண்ண வேண்டியது உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட். இது உங்களோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கலாம், நீங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்ததே ரொம்ப பெருசா எடுத்திருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் ஆகும். இல்ல எனக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் பெருசா இல்ல, ஷோல்டர் மெஷர்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு, ஸ்டில் எனக்கு இங்க லூஸ் இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க அந்த ஒரு கட்டு எடுக்கணும் இல்லையா, ஒரு கர்வ் எடுப்போம் நம்மளோட ஆர்ம் ரவுண்டுக்குன்னு சொல்லி நம்ம ஷோல்டர் லைன்ல இருந்து கீழே வந்து ஒரு கர்வ் கொடுப்போம். அந்த கர்வ்ல என்ன நீங்க கொஞ்சம் கூட டீப்பரா எடுக்கணும். நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பரா இதை எடுத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய லூஸ் வரக்கூடிய போர்ஷனை நீங்க கட் பண்ணி அதை வந்து ஃபிளாட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். சேம் வைஸ் வர்சா எனக்கு வந்து பாடிக்குள்ள நீட்டா இருக்கு, பாடியில எனக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு, எனக்கு இந்த இடத்துல எந்த லூஸ் இல்லை, ஆனா என்னோட ஸ்லீவ்ல மட்டும் லூஸ் இருக்கு, என்னோட ஸ்லீவ்ல ஃபிட்டிங் கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட பாடி டைப்புக்கும் ஸ்லீவுக்கும் இன்னும் நம்ம எல்லாருமே வேற வேற பாடி டைப்ல இருக்கிறோம் இல்லையா, நம்மளோட பாடியை விட ஸ்லீவ் கொஞ்சம் ஒல்லியா இருக்கும் அந்த மாதிரி பர்சன் இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்லீவ் வந்து சின்னதா இருக்கிறதுனால நீங்க ஸ்லீவோட கர்வை கொஞ்சம் டெப்தா எடுக்கணும். நீங்க போட்டிருக்க ஷேப்பை விட இன்னும் கொஞ்சம் டீப்பரா கட் எடுத்து அதுக்கப்புறமா அந்த ஸ்லீவோட போர்ஷனை போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபிட்டிங் வந்து கரெக்டா வந்து அமையும். இப்போ நம்ம ஃபிட்டிங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் நெக் ஷேப் தான் எனக்கு பர்டிகுலர்லி வேணும், அதுக்கு நான் எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். பட் ஆனா எனக்கு இந்த ஷேப் வச்சா என்னோட பஸ்ட்டுக்கும் என்னோட பாடி ஷேப்புக்கும் கரெக்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட் ஷேப் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாட் ஷேப்க்கு கீ பாயிண்ட் வந்து ஒரு நாட் வச்சாதான் அந்த ஷேப் வரும். பட் எனக்கு பர்சனலா டெப்த் அதிகமா வேணும், ஆனா நாட் இருக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஓகே, நெக் ஷேப்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு பாடிக்கு என்ன நெக் ஷேப்ஸ் போகலாம் அப்படிங்கறதுல இருந்தே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப எனக்கு வந்து நான் ஒரு ப்ராட் நெக் இருக்கிற பர்சனா இருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட நெக்கை வந்து ஒரு வைடர் நெக்கா நீங்க எடுத்துக்கிறீங்க. நெக்கை வைடரா எடுக்கும் போது நீங்க உங்களோட ஷோல்டர்ல வந்து கம்மி பண்ணிப்பீங்க, நெக்கை வைடரா எடுத்துப்பீங்க. எடுத்து நீங்க பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு அது நீட்டா இருக்கும். ஆனா அதுவே நீங்க சாரியா கட்டும் போது சாரி பிளவுசஸ்க்கு வரும்போது உங்களோட சாரி பிளவுஸே இந்த இடத்துல ஃபுல்லா வரும்ன்றதுனால நீங்க நெக்கை என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப மேல கொண்டு வர மாதிரி உங்களோட பாடியில ரொம்ப ஃபேப்ரிக்க போட்டு அடைக்கிற மாதிரி போட் நெக் மாதிரி நீங்க எடுத்துக்காம கொஞ்சம் டீப்பரான நெக்கா நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க பேட்டர்னை போடுவீங்க. சோ அப்படி எடுத்து நீங்க சாரிக்கு போடும்போது என்னோட நெக்கும் டீப்பரா வருது, ஆனா நான் வந்து இது எனக்கு நாட் வேண்டாம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னா ஷோல்டர் பட்டன். இங்க பிரா ஸ்ட்ராப்பை வந்து லாக் பண்றதுக்கு நம்ம ஒரு ஷோல்டர் பட்டன் கொடுப்போம், அந்த ஷோல்டர் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்லோப் லைன் கொடுப்போம். ஸ்லோப் லைன் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா உங்களோட ஆர்ம் ரவுண்ட்ல நீங்க கொடுத்துட்டு அங்க இருந்து உங்களோட ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்க ஸ்லோப் லைன் கொடுக்காம டில் யுவர் நெக்கோட ஸ்டார்டிங் போர்ஷன்ல இருந்து இந்த ஆர்ம் ரவுண்டோட ஸ்லோப் லைனை கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க ஒரு பெரிய ஸ்லோப் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா
அது உங்களோட நெக்கை ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த மாதிரி டீப் நெக் கொடுக்கும்போது நீங்க எவ்வளவு ப்ராடான நெக் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா அது உங்களுக்கு கீழே வந்து வளைஞ்சு விழாம இருக்கும். செகண்ட் இன்னொன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு நல்ல ஒரு பாட் ஷேப்பே வந்து நல்ல ப்ராடான பாட் ஷேப் போடுறேன் அப்படின்னா, எனக்கு போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பாட் ஷேப்ல கீழ வந்துட்டு எனக்கு வந்து அந்த இடத்துல அது வந்து ஓப்பன் ஆகுது. என்னோட பாடியில வந்து அது ஃபுல் ஃபிளாட்டா வந்து நிக்க மாட்டேங்குது. பாடியில அது கொஞ்சம் எழும்பி நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற போது, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கர்வோட வைடர் போர்ஷன் எதுன்றத கண்டுபிடிச்சு, அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் நீங்க கொடுக்கணும். அது எதுல கொடுப்பீங்கன்னா, உங்களோட மெயின் கிளாத்ல கொடுக்க முடியாது, லைனிங்ல மட்டும். நீங்க கேன்வாஸ் அயர்ன் பண்ணிட்டு, அதுல வைடர் போர்ஷனை பார்த்து அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டாட் கொடுத்தீங்க அப்படின்னா, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மெயின் கிளாத் வச்சு தச்சு திருப்பினீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற டாட்டால உங்களோட நெக் ஷேப் அதே பார்ட் ஷேப் கரெக்டா உங்களுக்கு ப்ராடா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பாடியில போடும்போது உங்களுக்கு இப்படி வந்து புஷ் பேக் ஆகி அது வெளியில எலும்பி இல்லாம உங்களுக்கு அது கரெக்டா சட்டில் ஆகி பாடியோட ஃபிட் ஆகி வரும். இந்த மாதிரி எல்லாம் இந்த ப்ராட் நெக் வரக்கூடிய இடத்துல இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக் ஷேப்பும் நீட்டா வரும். நாட்டையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பட்டன் கண்டிப்பா கொடுக்கணும். ஷோல்டர் பட்டனை கொடுத்து நீங்க தைக்கும் போது உங்களுக்கு வேண்டிய நெக் ஷேப்பை நீங்க கரெக்டா அச்சீவ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பட்டன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாங்க ஒரு தனியா ஒரு வீடியோவே இருக்கும். அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த இதுலயே வந்து மேல கொடுத்துறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பட்டன் எப்படி பெர்ஃபெக்ட்டா தைக்கலாம் அப்படிங்கறத நீங்க கத்துக்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கைண்ட் ஆஃப் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு சூவிங் தெரிஞ்சிருந்தாலுமே வந்து இது ஒரு புது டீடைல் ஆடட் என்னோட நாலேஜுக்கு. ஸோ அந்த டீடைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லேட்டர் நம்மளுக்கு 4 டாட் பிளவுஸ் சொல்லிட்டு ஒரு திங்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட 3 டாட் பிளவுஸ் பண்ணியிருப்போம், பிரின்சஸ் கட் பண்ணியிருப்போம், கட்டோரி இருக்கும். ஏன் 4 டாட் பிளவுஸ்? 4 டாட் பிளவுஸ். 4 டாட் பிளவுஸ் அப்படிங்கிறது எப்ப தேவைப்படும், யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கறத பாக்குறோம்னா, எனக்கு இப்போ பஸ்டோட ஷேப் ரொம்ப பெரிய ஷேப் இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா, பிக் பஸ்ட் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் இந்த 4 டாட் பிளவுஸ் வந்து அதிகமா தேவைப்படும். ஏன்னா அவங்களோட மெஷர்மெண்ட்டே பாத்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிற ப்ரொசீஜர்லயே நீங்க பிளவுஸோட லென்த் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம், அடுத்தது பஸ் லென்த்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம். இந்த பஸ் லென்த் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்து உங்களோட பிளவுஸ் லென்த் மெஷர்மெண்ட் விட ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பிளவுஸ் லென்த் 14 ஆனா என்னோட பஸ் லென்த் வந்து 16 வருது அப்படின்னா என்னோட பிளவுஸ் லென்த்தை விட 2 inches அதிகமா வருது என்னோட பஸ் லென்த். அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அப்போ நான் வந்து இந்த 4 டாட் பிளவுஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ஷேப்ல 4 டாட்ஸ் வந்து கொண்டு வரும். ஸோ எனக்கு இங்க சைட்லயும் இன்னொரு டாட்டை பிடிப்போம். இந்த டாட்டை பிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா கப்போட போர்ஷன் கப்போட பிளேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி அது கொடுக்கும். செகண்ட்லி கீழே பட்டி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப அழகான பினிஷிங்க கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய நேரத்துல நான் எவ்வளவோ எடுத்து கட் பண்ணி தைக்கிறேன், ஆனா எனக்கு பட்டி மட்டும் ரொம்ப சின்னதா வந்துடுது, எனக்கு பட்டி வந்து ஃபிட்டிங்கே கொடுக்க மாட்டேங்குது, என் பட்டி ரொம்ப சின்னதா வந்துடுது அப்படிங்கிற இன்னும் ப்ராப்ளம் வரவங்க எல்லாருமே இந்த 4 டாட் பிளவுஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்க பேட்டர்ன் போடும் போதே நம்மளோட ப்ரொசீஜர் படி நீங்க பேட்டர்ன் எல்லாமே போட்டுறீங்க. ஆனா எனக்கு லாஸ்டாவும் அது சின்னதா வருதுன்னா இந்த இடத்துல 4th டாட்டா நம்ம ஒண்ணு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பட்டியை நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது பட்டியோட போர்ஷன் வந்து உங்களுக்கு அழகா வந்து நீட்டா அதிகமாயிடும். எப்பவுமே மினிமம் 3 to 3.5 inches உங்களுக்கு அந்த பட்டியோட லென்த் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா உங்களோட ஷேப் அது புஷ் பண்ணி கொடுத்து கீழே வந்து அந்த பட்டி வரும். அதை விட கம்மியா உங்களுக்கு அந்த பட்டியோட ஷேப் வந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்காது. ஸோ ஃபிட்டிங் கரெக்டா உங்களுக்கு வரணும்னா பட்டியோட லென்த் வந்து உங்களுக்கு மினிமம் 3 to 3.5 மேக்ஸிமம் அது 4.5 கூட வரலாம். வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் ரொம்பவே பார்க்கவும் நல்லா தான் இருக்கும். லைக் என்னோட பிளவுஸ் லென்த்தே அதிகமா இருந்துச்சு, நான் 15 inches பிளவுஸ் லென்த் வைக்கிறேன்னா அப்பவும் எனக்கு அதே 3 inchக்கு பட்டி லென்த் வராது. நான் வந்து 14 வைக்கும் போது எனக்கு 3 inches இருக்கு, நான் 15 வைக்கும் போது அது 4 inches மாறும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பட்டியோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். பட் அது வந்து ரொம்ப சின்னதா 2 inches 2.5 inches சொல்லி ரொம்ப ஷார்டன் ஆகாத மாதிரி நீங்க மட்டும் பார்த்து நீங்க பேட்டர்ன் போட்டுக்கணும். சூப்பர். 4 டாட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, பிகாஸ் சைட்ல வந்து செஸ்ட் சைடு மட்டும் நம்மளுக்கு இங்க பாப்அப் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதை 4 டாட் நம்ம கொடுக்கும் போது அதோட ஃபிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது என்னால இமேஜின் பண்ண முடியுது. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் நம்ம கூடயே டிராவல் ஆயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது என்ன மாதிரி அவங்களால இமேஜின் பண்ண முடியும். பட் நியூ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபாலோவர்ஸ்க்கு நான் 3 டாட் அப்படின்னு வரும்போது பர்டிகுலரா எங்க அந்த 3 டாட் வரணும், இல்ல ஸ்பெசிபிக்கா என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும், பிளவுஸ் லென்த்னா என்ன, கப் ஷேப்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். கண்டிப்பா இப்போ பிளவுஸ்ல 3 டாட் பிளவுஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா
அப்போ அந்த ஆஸ் அ நேம் சேஸ் உங்களுக்கு அதுல 3 டாட்ஸ் இருக்க போகுது. 3 டாட்ல நம்ம எங்கெங்க டாட் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 3 டாட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா நம்மளோட பஸ்ட் போர்ஷனை என்லார்ஜ் பண்றதுக்கு என்ரிச் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த மூணு டாட்டுமே இருக்க போகுது. இந்த 3 டாட்ல என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் டாட் வந்து த மேஜர் டாட் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த மேஜர் டாட் எங்க வரும்னா உங்களோட வெயிஸ்ட் லைன்ல வரணும். கீழே இருக்க வெயிஸ்ட் லைன்ல நல்ல பெரிய டாட்டா ஒரு பஸ்ட் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி. இப்ப எனக்கு வந்து எனக்கு 30 இன்ச்சஸ் எனக்கு பஸ்ட் இருக்கு ஆர் பிலோ 30 இன்ச்சஸ் ரொம்ப சின்ன பீப்புள் ரொம்ப வந்து ஒல்லியா இருக்க பர்சனா இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நீங்க 2 இன்ச்சஸ் டாட் கொடுத்தாலே போதும். இப்ப இது இல்ல நான் ஒரு 36 இன்ச்சஸ் இருக்கிறேன், எனக்கு வந்து 38 இன்ச்சஸ் வந்து என்னோட பஸ் ஷேப் இருக்கு அப்படின்ற பர்சனா இருக்காங்கன்னா நீங்க அவங்களுக்கு 3 இன்ச்சஸ் வரைக்கும் டாட் கொடுக்கலாம். அட்மோஸ்ட் லைக் 40 இன்ச்சஸ் சைஸ் இருக்கிறவங்க வரைக்கும் நமக்கு 3 இன்ச்சஸ் கொடுத்தாலே போதும். 40 இன்ச்சஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஷேப் இன்னும் பெட்டரா வரணும்ன்றதுக்காக அவங்களுக்கு நம்ம வந்து 3.5ல இருந்து 4 இன்ச்சஸ் வரைக்கும் கூட டாட் கொடுத்துக்கலாம். அவங்களுக்குலாம் நீங்க இன்னும் 4th டாட் பிளவுசஸ் கூட அவங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 40 இன்ச்சஸ்க்கு மேல பஸ் ஷேப் இருக்கிறவங்களுக்கு 48 இன்ச்சஸ்க்கு மேல பஸ் ஷேப் இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா 4 டாட் பிளவுசஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் அந்த டாட்டோட பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த மேஜர் டாட் வந்து உங்களுக்கு கீழே உங்களோட வெயிஸ்ட் போர்ஷன்ல வந்துடும். அடுத்த டாட் எங்க இருக்கும் அப்படின்னா என்னோட பஸ் கப் ஷேப்ல இந்த இடத்துல இருக்கும். நான் என்னோட ஹூக்க நை போடுறோம் இல்லையா அந்த மிடில் போர்ஷன்ல உங்களுக்கு அடுத்த டாட் இருக்கணும். அப்பதான் நம்மளோட ஷேப் வந்து உங்களுக்கு உள்ள இறங்கி இருக்கும் உங்களோட பிளவுஸ். அதுக்காக தான் மெயினா நம்ம அந்த டாட் கொடுக்கோம். தேர்ட் டாட் எந்த இடத்துல வரணும்னா உங்களோட ஆர்ம் ரவுண்ட்ல வரணும். ஸோ இங்க இருந்து டுவர்ட்ஸ் உங்களோட கப் ஷேப்பை வந்து மீட் பண்ற மாதிரி ஆர்ம் ஷேப்ல கொடுப்போம். இந்த ஷேப்ல நீங்க டாட்டை கொடுக்கல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த இடத்துல துணி வந்து இப்படி உங்களுக்கு மேல தூக்கிட்டு நிற்கும். ஸோ அதனாலதான் மெயினா நம்ம அந்த இடத்துல அந்த டாட்டையும் கொடுத்துரும். இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டாட் எல்லாம் உங்களுக்கு ½ இன்ச்சுக்கு இருந்தா போதும். அந்த டாட்டோட பர்பஸே என்னன்னா உங்க துணியை மேல தூக்கி எழும்பி நிக்காம அதை வந்து சட்டில் பண்றீங்க. அந்த துணியை நீங்க சட்டில் பண்ணும் போது பாடி ஹக்கிங்கா அந்த துணி மாறிடும். இதுல மெயினா கப்புக்கு நம்ம கொடுக்கறது வந்து கீழே கொடுக்குற அந்த வெயிஸ்ட் டாட் மட்டும்தான். இந்த வெயிஸ்ட் டாட்டை மட்டும் நீங்க 3 இன்ச்சஸா 2 இன்ச்சஸா 4 இன்ச்சஸா 3.5 இன்ச்சஸா எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளோட கப் ஷேப்பை பேஸ் பண்ணி நீங்க அந்த டாட்டுக்குள்ள அலவன்ஸை கொடுத்து அதை பிடிச்சிப்பீங்க. மத்தது எல்லாமே ½ இன்ச் இதை கொடுத்தீங்கன்னா கரெக்டா உங்க பாடி ஹக்கிங்கா பாடிக்கு மேல அதை பிளேஸ்மெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த கப் ஷேப் கிடைக்கும். ஓகே, இந்த டாட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நம்மளோட நியூ ஃபாலோவர்ஸ்க்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்து நான் பெட்டரா இருக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். லேட்டர் எனக்கு பர்சனலா ஒரு டவுட், ஒரு ஃபேப்ரிக்ல வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணி ஈஸியா கட் பண்றது முக்கியமான ஒரு விஷயமா இல்ல கட்டிங் லைக் அ ப்ரோ அப்படின்ற மாதிரி பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்டா? இதுவா அதுவா? டெஃபினட்டா பேட்டர்ன் மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் பேட்டர்ன் மேக்கிங் பண்றது அதாவது நீங்க பேப்பர்ல பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறமா நீங்க துணியை கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 நல்ல ஹேபிட்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க நிறைய டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு போறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இதோட ஒர்க் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணிக்கும். ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் ஒரு பேப்பர் பேட்டர்ன் நான் போட்டுட்டேன் ஆனா எனக்கு ஒரு ஸ்லீவ்க்கு பேட்டர்ன் போட்டிருப்பேன், பாடி ஃப்ரண்ட்டுக்கு ஒண்ணு போட்டிருப்பேன், பேக்குக்கு ஒண்ணு போட்டிருக்கேன். நான் இப்ப என்னோட ஃப்ரண்டோட பிளவுஸ் பேட்டர்னே எடுத்துக்கலாம். நான் பிளவுஸ் பேட்டர்ன்ல ஃப்ரண்ட்டுக்கு ஒண்ணு போட்டுட்டேன் அப்படின்னா இப்ப இந்த பேப்பர் பேட்டர்ன் நான் போட்டிருந்தேன்னா இதை நான் அப்படியே பிரின்சஸ் கட்டா மாத்தணும் இல்ல நான் கட்டோரியா மாத்தணும்னா ஈஸியா நான் அந்த போர்ஷனை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல அவ்வளவு டெக்னிக்கலா கூட நான் போக வேண்டாம். எனக்கு வந்து என்னன்னா எனக்கு துணி இப்போ கம்மியா இருக்கு, எனக்கு பிளவுஸ் போடுறதுக்கு எனக்கு 1 மீட்டர் துணி தேவைப்படுது. ஆனா என்கிட்ட வந்து 2 1/2 மீட்டர் துணி இருக்கு. இப்ப இதை வச்சு நான் ஸ்டைல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால பேப்பர் பேட்டர்ன் வச்சு பண்ண முடியும். எப்படி சொல்றது அப்படின்னா நான் இப்போ எனக்கு வந்து போட்டிருக்க பேப்பர் பேட்டர்ன்லயே எனக்கு வந்து இங்க மேல நெக்ல இருந்து இந்த ஹாஃப் போர்ஷனுக்கு இப்ப இதுவே பிரின்சஸ் கட் பேட்டர்னா இருக்கலாம். பிரின்சஸ் கட்ல நம்ம கட் பண்ணும் போது 2 போர்ஷனா கட் பண்ணுவோம். மிடிலுக்கு ஒரு போர்ஷன், சைடுக்கு ஒரு போர்ஷன் வரும். மிடில் இருக்கிறது வந்து ஒரு துணிலையும் சைட்ல இருக்க போர்ஷனை இன்னொரு துணிலையும் நீங்க வச்சு போட்டீங்க அப்படின்னா அழகா உங்களால ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணிட முடியும். அதே மாதிரிதான் உங்களுக்கு ஸ்லீவுமே. நான் இப்ப வந்து ஸ்லீவுக்கு வேற ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா நான் என்னோட சாரில இருந்து எடுக்கக்கூடிய துணியில ஸ்லீவை போட்டுட்டு பாடிக்கு நான் வேற ஒரு பிளைன் கிளாத் எடுத்து நான் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஏன்னா அங்க வந்து ஈஸியா ரொம்ப சிம்பிளா நான் ஒரு டிசைனை கிரியேட் பண்ணிடுறேன். ஆனா இதுவே நான் பேப்பர் பேட்டர்ன் எல்லாம் போட மாட்டேன், நான் டைரக்டா துணியில தான் போடுறேன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அப்ப நான் இந்த இடத்துல டிசைன்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுவேன். கண்டிப்பா நம்மளால வந்துட்டு இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ் வேற இதை வந்து நம்மளால உள்ள வந்து இன்கார்பரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ரீசனுக்கு நீங்க பேப்பர் பேட்டர்ன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதுவே நான் இப்போ ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போறேன், நான் வந்து ஒரு டிசைனர் பிளவுசஸ் பண்ண போறேன் அப்படின்னா தேர் இட்ஸ் மேண்டேட்ரி பேப்பர் பேட்டர்ன் இருந்தா மட்டும்தான் உங்களால அதை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களோட துணி நிறைய வேஸ்ட் ஆகும். துணியில நீங்க நிறைய வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட்லி பேப்பர் பேட்டர்ன் நீங்க போட்டு வச்சீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கஸ்டமருக்கு பண்றீங்க, இல்ல நீங்க உங்களுக்கு நீங்களே பண்றீங்கன்னா, ஒரு முறை நீங்க பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுட்டீங்கன்னா அதே பேப்பர் பேட்டர்ன் நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் நீங்க இன்னொரு பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா மறுபடியும் குடுக்கணும்னு ஓடி போய் லைனிங்க வாங்கிட்டு வந்து லைனிங்ல வச்சு கட் பண்ணி தைக்கணும்ன்றது இல்லாம அழகா பேப்பர் பேட்டர்ன் எடுத்து வச்சு அந்த துணியில வச்சு நீங்க மறுபடியும் ஃபுல்லா மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அப்படியே உங்களோட பேப்பர் பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு டிசைன்ஸ் மட்டும் நெக்குக்கு வேற டிசைன் கொடுக்குறீங்களா, டிசைனை வந்து நீங்க டைரக்டா மாத்தி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சுக்கலாம். இல்ல லென்த்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவா, நீங்க டைரக்டா அந்த பேப்பர் பேட்டர்ன் வச்சு அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஈஸியா நீங்க வந்து டைமை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பேப்பர் பேட்டர்ன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் இன்னைக்கே வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேப்பர் பேட்டர்னை எனக்கு செட் பண்ணி நான் நிறைய ஒரு ட்ரெஸ்ஸஸ் தைக்கலாம்னு ஒரு ஐடியாக்கு வந்துட்டேன். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு இருக்கிறது, நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு பெரிய டைலாக் பேட்ச் ஒர்க். ஸோ இந்த பேட்ச் ஒர்க்கை உங்க ஸ்டைல்ல நீங்க எந்த மாதிரி எனக்கு வந்து டீடைல்ஸ் சொல்ல போறீங்க? பேட்ச் ஒர்க் பிளவுஸ், பேட்ச் ஒர்க் பிளவுஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரெண்டிங் தான். நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா போடணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேட்ச் ஒர்க்லயே வந்துட்டு நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை டிசைன் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப அத்தென்டிக்கலா வந்து ஓல்டன் ஸ்டைல்லயும் உங்களால பேட்ச் ஒர்க் பண்ண முடியும், அதே கொஞ்சம் மாடர்னைஸாவும் உங்களால பேட்ச் ஒர்க்ஸை பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்லி பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, as the name says, you're patching something over the fabric. சோ இதுதான் நம்ம எங்க கொண்டு வரோம். நான் இப்ப என்னோட சாரிலேயே ஒரு 2 கலர் எனக்கு இருக்கு, எனக்கு வந்து பார்டர் ஒரு கலர்ல இருக்கு, வந்து அதே மாதிரி பாடி வேற கலர்ல இருக்கு அப்படின்னா, நான் என்னோட பிளவுஸ்க்கு எடுக்கும்போது ஒரு பிளெயின் பிளவுஸா அது இருந்துச்சுன்னா பார்டரோட கலரை எடுத்து பார்டரோட ஃபேப்ரிக் எடுத்து என்னால பேட்ச் ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த பேட்ச் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, நீங்க பிளவுஸ் போட்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிகன்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ணும். உங்களுக்கு அழகா வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா வந்து சீட் ஆகி இருக்கும். சோ அதுக்கு நீங்க பண்றதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, கேன்வாஸ், பேப்பர் கேன்வாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேப்பர் கேன்வாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல எலிமெண்ட் அது. அதை வச்சு உங்களால என்ன வேணாலும் பிளே பண்ணிக்கலாம். நீங்க பேட்ச் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலே நிச்சயமா கேன்வாஸ் வச்சுதான் நீங்க பேட்ச் ஒர்க் பண்ணிக்கணும். உங்களோட நெக்ல நீங்க இப்போ ஒரு வெறுமனே ஒரு யூ ஷேப்ல நீங்க ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போறீங்களா, நீங்க என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ உங்க பேப்பர் பேட்டர்ன்ல அதை அப்படியே வரைஞ்சு அந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி எடுங்க. எடுத்து நீங்க எந்த துணி அந்த ஒரு கேன்வாஸை கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு மட்டும் அலவன்ஸ் நீங்க அதிகமா கொடுத்துக்கணும். அலவன்ஸ் அதிகமா கொடுத்து அது வேற எந்த துணியில வச்சு கட் பண்ணுமோ அந்த துணியில அந்த துணியை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நீங்க பிளவுஸ்ல தைக்கும் போது இதை மேல வச்சு தச்சு பினிஷ் பண்ணிக்கலாம். அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த போர்ஷன்ல நீங்க சின்ன லேஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து, லேஸ்மே ரொம்ப டாங்கன்ட்டு எடுத்துக்காம கொஞ்சம் இந்த கலரோட மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு மைல் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்து அதுக்கு பேட்ச் ஒர்க் கம்ப்ளீட் ஆகுற போர்ஷன்ல நீங்க இந்த லேஸையே வச்சு தச்சுட்டீங்கன்னா ரொம்ப அழகான பினிஷிங்ல ஃபிளாலஸா உங்களுக்கு அந்த டிசைன் கிடைச்சிடும். இதே மாதிரிதான் நீங்க வந்து அந்த அதே டெக்னிக்கா உங்களோட ஸ்லீவ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் கொஞ்சம் மாடர்னைஸ்டா வந்து எனக்கு பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இதேதான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட பிளவுஸ்லயே ஒரு 2 போர்ஷன், ஒரு வி போர்ஷன் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்கொயர் போர்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து நீங்க எடுத்து கட் பண்ணிட்டு அந்த போர்ஷனை வேற ஒரு துணியில வந்து அகைன் கட் பண்ணிடுவீங்க. நீங்க எப்பவுமே பேப்பர் பேட்டர்ன் போட்டு நீங்க இப்படி கட் பண்றீங்கன்னா அந்த போர்ஷன்ல நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு துணியில வைக்கும் போது எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம கட் பண்ணதை திருப்பி பேட்ச் பண்ணணும், ரெண்டையும் ஒண்ணா ஜாயின் பண்ணணும்ன்றதுனால அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா அலவன்ஸை நீங்க கொடுத்துட்டு அந்த போர்ஷனை எடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம், வேற வேற துணி, இது ஒரு கலர் துணி அது ஒரு கலர் துணி, ரெண்டையும் ஒண்ணா எடுத்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு ஒரே சிங்கிள் துணியா வந்து கிடைச்சிடும். அதை எடுத்து நீங்க வந்து பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு அது பாக்குறதுக்கு ரொம்ப மாடர்னைஸாவும் இருக்கும். உங்களோட துணியே வந்து வெறுமனே ஒரு சின்ன போர்ஷன்ல மட்டும் நீங்க பேட்ச் இல்லாம அப்படியே பிளவுஸ ஹாஃப் அண்ட் ஹாஃபா 2 போர்ஷனா மாத்தி நீங்க ஸ்டைல் பண்ணும்போது அது கொஞ்சம் பார்க்க ரொம்ப மாடர்னாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது பிளவுஸ் தப்பா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பேட்ச் ஒர்க். பட் ஆனா சீம் அலவன்ஸ் மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க, அப்புறம் அகைன் ஒரு பேட்ச் ஒர்க் ஆயிடும். ஓகே, நம்ம இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாமே ஃபாலோவிங் வீக்ஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளவுஸ்ல இன்னும் பேச வேண்டிய ஒரு நியூ வெர்ஷனே நம்மளுக்கு இருக்கு. இன்னும் நிறைய கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, அதை நான் கலெக்ட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டைம் கூட. ஓகே, பாய்.